நான் சாந்தா ஜெயராஜ். சாந்தா ஸ்டேபிள் என்ன சமையல் ஒரு நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். நம்முடைய நிகழ்ச்சிகளான கதம்பம், அதாவது நம்முடைய புதிய நிகழ்ச்சியான கதம்பம், சந்திப்போமா, பாட்டொன்று கேட்டேன், போவோமா ஊர்கோலம், என்ன சமையலோ, குவிக் ரெசிபிஸ், இப்படி பல வகையான நிகழ்ச்சிகளை சாந்தா ஸ்டேபிள்ல நீங்க தொடர்ந்து பார்த்துட்டு வர்றீங்க. அதே சமயம் சாந்தாஸ் கேக்ஸ்ல வர்ற கேக்ஸையும் நீங்க பார்த்துட்டு வர்றீங்க. ஸோ இந்த நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் பார்த்து எனக்கு அவ்வப்போது அபிப்பிராயம் சொல்லுகின்ற உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டுமல்ல, இதுவரை நிகழ்ச்சிகளை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறவங்களுக்கு என்னுடைய மனம் கனிந்த நன்றி. ஸோ இன்றைய என்ன சமையலோ நிகழ்ச்சி கொஞ்சம் வித்தியாசமானது. அதாவது ஸ்நாக்ஸ் ஷார்ட் ஈட்ஸ். நாங்கள் ஸ்ரீலங்கால எல்லாம் ஷார்ட் ஈட்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்தியாவில் வந்து ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இங்கேயும் ஸ்நாக்ஸ் ஷார்ட் ஈட்ஸ், அந்த ரெண்டு பேருமே இங்கே இருக்கு மேல்நாடுகள்ல. இந்த ஸ்நாக்ஸ் ஷார்ட் ஈட்ஸ் இதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு மிகவும் பிடித்த ஒரு விஷயம். அதாவது பெரியவர்கள் மட்டுமல்ல, சின்ன பிள்ளைகளுக்கு ஸ்நாக்ஸ்ன்னா ரொம்பவே பிடிக்கும் அவங்களுக்கு. இப்ப நாங்க சாதமோ அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு மெயின் மீல், தோசை, இட்லி, நூடுல்ஸ், அந்த மாதிரி விஷயங்களை பிள்ளைகளுக்கு கொடுக்கும் போது அதை விட அவங்களுக்கு வந்து நீங்க ஒரு பர்கரோ பீட்சாவோ அப்படி இல்லைன்னா பேஸ்ட்ரீஸோ பன்ஸோ இப்படி நீங்க செய்து கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா சாப்பிட்டு போவாங்க. ஏன்னா இது அவ்வப்போது எங்களுக்கு கையும் கொடுக்கும். ஏதாவது திடீர்னு வீட்டுக்கு கெஸ்ட் வந்துட்டாங்கன்னு வைங்க, அந்த நேரம் ஏதாவது ஒரு ஸ்நாக் எங்களுக்கு கொடுக்கறதுக்கு இருந்தால் எங்களுக்கும் சந்தோஷம், அவங்களுக்கும் சந்தோஷம். ஸோ இன்னைக்கு நாங்கள் பார்க்க போறது வந்து பலருக்கும் மிகவும் பிடித்த ஒரு ஸ்நாக் வகை, பேஸ்ட்ரீஸ். ஸோ பேஸ்ட்ரீஸ்ன்னு சொல்லும் போது பேஸ்ட்ரீஸ்ல வந்து பல வகைகள் உண்டு. ஸோ இந்த பேஸ்ட்ரி எங்கே ஆரம்பமானது நாங்க பார்த்தோம்னா ஈஜிப்துல. நாங்க என்ன நினைப்போம், அமெரிக்கா அப்படி இல்லைன்னா இங்கிலாந்து, இந்த ஐரோப்பிய நாடுகள் இங்கதான் முதல்ல இது ஆரம்பமாச்சுன்னு நாங்க நினைப்போம். ஆனா அதிலும் கூட ஈஜிப்டில் தான் இந்த பேஸ்ட்ரி வகைகள் வந்து முதல் செய்ய ஆரம்பிச்சாங்க. இதே போலத்தான் கேக் செய்முறையும் ஆரம்பமானது ஈஜிப்டில். அதுவும் அமெரிக்கா லண்டன்ல இல்லை, ஈஜிப்ட்ல தான் முதல்ல ஆரம்பமாகி அதன் பிறகு படிப்படியாக மற்ற ஐரோப்பிய நாடுகளுக்கு, அமெரிக்க நாடுகளுக்கு, கீழைத்தைய நாடுகளுக்கு எல்லாம் வந்து பரவுனது அதுக்கப்புறம் தான். ஸோ இந்த பேஸ்ட்ரீஸும் அதே போல ஈஜிப்ட்ல ஆரம்பமாகி அதற்கு அப்புறம் வந்து பல நாடுகளுக்கும் அது பரவியது. அப்படி பல நாடுகளுக்கு அது பரவிய போது என்ன நடக்கும், ஒவ்வொரு இடங்களுக்கு போகும்போது அது வந்து ஒவ்வொரு வித்தியாசமான ரெசிபியாக அது மருவி வேறொரு ரெசிபியாக மாறும். அதுக்கு வேறொரு பேரும் இருக்கு. ஸோ அப்படி பார்க்க போனா பேஸ்ட்ரியில நிறைய வகை பேஸ்ட்ரி இருக்கு. ஷார்ட் கிரஸ்ட் பேஸ்ட்ரி அது மிகவும் காமன். அது வந்து நாங்க சேவரி ஐட்டம்ஸுக்கும் உபயோகப்படுத்தலாம், ஸ்வீட் ஐட்டம்ஸுக்கும் உபயோகப்படுத்தலாம். இந்த ஷார்ட் கிரஸ்ட் பேஸ்ட்ரி இது இட்ஸ் வெரி பாப்புலர். அதுக்கு அடுத்து நீங்க பார்க்க போனா டேனிஷ் பேஸ்ட்ரி இருக்கு, ஃப்ளேக்கி பேஸ்ட்ரி இருக்கு, பஃப் பேஸ்ட்ரி இருக்கு. இப்படி பல வகையான பேஸ்ட்ரி வகைகள். ஷூ பேஸ்ட்ரி, அந்த ஷூ பேஸ்ட்ரி வந்து பெரிய ஒரு கேக் மாதிரி வெட்டிங்குக்கு செய்யறதுக்கு கூட பயன்படுத்துறாங்க. ஒரு டியர்ட் கேக் நாங்க எப்படி செய்வோமோ கேக்ஸ்ல, அதே போல அந்த ஷூ பேஸ்ட்ரியை வச்சு, அந்த ஷூ பன்ஸை வச்சு ஒரு பெரிய கேக் மாதிரி அவங்க கிரியேட் பண்ணுவாங்க. இது பிரான்ஸ்ல எல்லாம் ரொம்ப பாப்புலர். ஸோ இந்த மாதிரி பல வகையான பேஸ்ட்ரிஸ் இருக்கு. இப்போ நீங்க கறி பஃப்னு எடுத்தீங்கன்னா எங்க அது ரொம்ப பாப்புலர், மலேசியா, இந்தோனேஷியா போன்ற நாடுகள்ல தான் கறி பஃப்ன்றது வந்து ரொம்ப பாப்புலர். அங்க இருந்தா மற்ற இடங்களுக்கு அது வந்தது, அந்த பேரும் வந்தது அதுக்கப்புறம். ஆனா இலங்கை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இலங்கையில என்ன பிரபலம்னா பெட்டிஸ். ஸோ பெட்டிஸ்ன்னு சொல்லும் போது அந்த ரெசிபிக்கும் கறி பஃப் ரெசிபிக்கும் கொஞ்சம் வித்தியாசம் உண்டு. இப்போ கறி பஃப்ல வந்து அவங்க நிறைய பட்டர் எதுவும் சேர்க்கறது கிடையாது, கொஞ்சம் எண்ணெய் போடுவாங்க. ஆனால் நல்லா பிசைஞ்சு கொஞ்ச நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பேஸ்ட்ரியை வந்து அவங்க ரோல் பண்றது வழக்கம். பெட்டிஸுக்கும் வந்து கொஞ்சம் எண்ணெய் போடலாம், சில சமயங்கள்ல வந்து மாஜரின் வந்து உபயோகப்படுத்துவாங்க பெட்டிஸ்க்கு. ஆனா அளவுக்கு அதிகமாக இல்லை, ஒரு கொஞ்சம் மாஜரின் அப்படி இல்லைன்னா ஒரு கொஞ்சம் எண்ணெய். ஸோ அந்த கறி பஃபுக்கும்
பேட்டிஸுக்கும் வித்தியாசம் இருக்கு. அநேகமாக பேட்டிஸ் செய்யும் போது அந்த பேஸ்ட்ரிக்கு வந்து கொஞ்சம் லெமன் ஜூஸும் போடுவார். போட்டால் அந்த டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாகவும் நல்ல சுவையாகவும் இருக்கும். அடுத்ததாக ஃப்ளேக்கி பேஸ்ட்ரி. அந்த ஃப்ளேக்கி பேஸ்ட்ரி நாங்கள் எடுக்கும் போது அதில் வந்து நிறைய பட்டர், அது அப்படி அந்த பட்டர் நிறைய மடிச்சு 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 போடுறதால அதுல வந்து அப்படி ஃப்ளேக்ஸ் மாதிரி வரும். ஸோ கிட்டத்தட்ட இதுவும் பஃப் பேஸ்ட்ரியும் ஒண்ணுதான். இப்ப ஃப்ளேக்கி பேஸ்ட்ரி வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கும். பஃப் பேஸ்ட்ரி வந்து அதுல வந்து அவங்க பட்டர் போடுறது மட்டுமல்ல, பட்டர் அல்லது மார்ஜரின், எண்ணெய் உபயோகப்படுத்துறாங்க. ஸோ அந்த எண்ணெய் உபயோகப்படுத்துறதால அந்த பேஸ்ட்ரி வந்து முறுமுறுன்னு முருகிரும் நீங்க பேக் பண்றப்ப. ஆனா ஃப்ளேக்கி பேஸ்ட்ரி வந்து அப்படி முருகாது. ஸோ இப்படி பேஸ்ட்ரிக்கு பேஸ்ட்ரி பல விதமான வித்தியாசங்கள் வந்து நிச்சயம் இருக்கு. அந்த வித்தியாசம் இருக்கிறதுக்கு ஏற்ற விதத்துல அதனுடைய சுவையும் இருக்கு. ஸோ பேஸ்ட்ரின்னு சொல்லும் போது நாங்க எல்லாம் ஒரே பேஸ்ட்ரின்னு நாங்க எடுக்கவே முடியாது. இப்ப நாங்க பைஸ் எல்லாம் செய்யறோம். அந்த பைஸுக்கு உபயோகப்படுத்துற பேஸ்ட்ரி வந்து வித்தியாசமானது. அநேகமாக ஷார்ட் கிரஸ்ட் பேஸ்ட்ரி வந்து பைஸுக்கு உபயோகப்படுத்துவோம், பேஸ்ட்ரி ரோல்ஸுக்கு உபயோகப்படுத்துவோம், பேஸ்ட்ரி கேக்ஸுக்கு உபயோகப்படுத்துவோம். ஸோ இப்படி ஒன்றுக்கொன்று வித்தியாசம் இருக்கு. ஸோ இந்த என்ன சமையல் நிகழ்ச்சியில நாங்க என்ன முக்கியமாக இங்க நான் கவனிக்கிற விஷயம்னா, ஒரு உணவுப் பொருளை நாங்க எடுத்துக்கொண்டால் அந்த உணவுப் பொருள் பற்றிய விவரங்கள், அதாவது ஏதோ சமைச்சோம் ஏதோ சாப்பிட்டு போனோம்ன்றது இல்லாம, ஒரு பொருளை நாங்க எடுக்கிறோம், அதை சாப்பிடுறோம், ஒரு பொருளை நாங்க செய்கிறோம். அப்படி செய்யும் போது அதுல என்ன இருக்கு, அது உள்ள என்ன போகுது என்ற ஓரளவாவது எங்களுக்கு அதை பற்றின ஒரு தெளிவு, ஒரு அறிவு இருந்தால் நல்லது. ஸோ இன்னைக்கு நாங்க பார்க்க போறது வந்து ஷார்ட் கிரஸ்ட் பேஸ்ட்ரி. ஸோ இந்த ஷார்ட் கிரஸ்ட் பேஸ்ட்ரியும் மேலே நாடுகள்ல தான் ஆரம்பமானது. அது கொஞ்சம் கொஞ்சமாக முதல்ல அவங்க செய்யறப்ப வந்து ரொம்ப க்ரூடா தான் இருக்கும் அந்த ஒர்க். ஈவன் கேக் கூட அப்படித்தான் ஆரம்பத்துல. ஆனா நாளாக நாளாக அவங்களுக்கு கைப்பழக்கம் வரும்போது, அதில் என்னென்ன பொருட்கள் சரியாக சேர்க்கணுன்ற அவங்களுக்கு தெரியும் போது, அவங்க பேஸ்ட்ரியையோ அந்த ரெசிபியை வந்து நல்லா டெவலப் பண்ணிடுவாங்க. ஸோ அப்படித்தான் இப்படி ஒவ்வொரு வகையான பேஸ்ட்ரியும் வந்து உருவாகினது. ஸோ இன்னைக்கு நான் உங்களுக்கு செய்து காட்ட போறது வந்து ஷார்ட் கிரஸ்ட் பேஸ்ட்ரி. ஸோ இந்த ஷார்ட் கிரஸ்ட் பேஸ்ட்ரிக்கு வந்து இப்போ நீங்க மைதா மாவு வந்து ஒரு கிலோ எடுத்தீங்கன்னா, பட்டர் அல்லது மார்ஜரின் ரெண்டுல ஒண்ணு நீங்க உபயோகப்படுத்தலாம். சரி அரவாசி நீங்க உபயோகப்படுத்தலாம். ஸோ சரி அரவாசி மார்ஜரினோ பட்டரோ சேரும் போது அந்த டெக்ஸ்டர் வந்து எப்படி இருக்கும்னு நீங்க இமேஜின் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சாஃப்டா இருக்கும், ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ஸோ இந்த ஷார்ட் கிரஸ்ட் பேஸ்ட்ரி செய்து அந்த பேஸ்ட்ரியில நான் இப்போ உங்களுக்கு செய்து காட்ட போற இந்த பேஸ்ட்ரி ரோல்ஸ் வந்து நீங்க பேக் பண்ணவும் முடியும், பொரிக்கவும் முடியும். பேக் பண்ணினாலும் ஒரு டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். அதே போல பொரிக்கும் போதும் நல்ல அருமையான டேஸ்டா இருக்கும். ஸோ வாங்க இந்த ஷார்ட் கிரஸ்ட் பேஸ்ட்ரியை நாங்க எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஷார்ட் கிரஸ்ட் பேஸ்ட்ரி ரோல்ஸ் செய்து காட்ட போறேன். 400 கிராம் மார்ஜரின் எடுத்துருக்கேன். ஏன்னா இதுக்கு வந்து பட்டர் தான் உபயோகப்படுத்தணுன்ற அவசியம் கிடையாது. 1 கிலோ பிளெயின் ஃப்ளவர், 2 டீஸ்பூன் உப்பு கண்டிப்பாக தேவை. நான் இதை ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். இப்போ வந்து நாங்கள் ஒரு பேசிக் வெஜிடேரியன் ஃபில்லிங் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். வேக வச்சு உரித்து மசிச்சு வச்சுருக்கேன். 400 கிராம் உருளைக்கிழங்கு, வெங்காயம் வந்து 200 கிராம், கேபேஜ் வந்து 200 கிராம், இந்த கேரட் 200 கிராம், இந்த செரி டொமேட்டோஸ் வந்து ஒரு 10 எடுத்துருக்கேன். உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவு ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு,
கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள், பெப்பரும் வந்து ஒரு கொஞ்சமாக போடும், 1/2 டீஸ்பூன் வந்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மிக்ஸ் பண்ண கையோட இந்த க்ளவ்ஸை நீங்கள் கலட்டிடணும். எதனாலன்னா இந்த அடுப்புக்கிட்ட வேலை செய்கிறப்போ வந்து இந்த பிளாஸ்டிக் க்ளவ்ஸ் நீங்கள் போடவே கூடாது. இட்ஸ் வெரி டேஞ்சரஸ். ஸோ இதை நீங்கள் எடுத்துடணும். ஸோ இதுக்கு வந்து நான் வெஜிடபிள் ஆயில் உபயோகப்படுத்துகிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன்ஸ். வெங்காயம், கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக மஞ்சள், ரெண்டு கொத்து 2 ஸ்ப்ரிங்ஸ் கருவேப்பிலை, கேபேஜுக்கு தேவையான அளவு கொஞ்சம். இதில் வந்து உங்களுக்கு இஷ்டம்னா நீங்கள் க்ரீன் பீஸ் சேர்க்கலாம். ஃபில்லிங்ஸ் பண்ணுறப்ப வந்து இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் ரொம்ப கொலன்னு வேக வைக்கக்கூடாது. கேரட் கொஞ்சமாக உப்பு ஒரு வெஜிடபிளுக்காக போடுறப்ப வந்து பார்த்து போடுங்க. பழக்கம் இல்லைன்னு எனக்கு பழக்கம் இருக்கிறபடியாக நான் அது போடுவேன் அப்படி. ஸோ உங்களுக்கு வந்து அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாருன்னா நீங்கள் இது 3ஐயும் போட்டுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் உப்பு சேர்க்கலாம். தக்காளி சேர்க்கலாம். இந்த ஸ்டேஜில் இதுக்கு கொஞ்சம் பெப்பர் போடலாம். உருளைக்கிழங்கு இதில் போடுறதுக்கு முன்னம் அடுப்பு வந்து கொஞ்சம் குறைக்கணும். கடைசியாக உருளைக்கிழங்கு ஒரு 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஓகே, இவ்வளவே தான். ஸோ எல்லோரும் ஷார்ட் க்ரஸ்ட் பேஸ்ட்ரி எப்படி செய்கிறேன்னு பார்த்தீங்க. ஷார்ட் க்ரஸ்ட் பேஸ்ட்ரியிலேருந்து ஷார்ட் க்ரஸ்ட் பேஸ்ட்ரி ரோல்ஸ் எப்படி செய்வதுன்னு பார்த்தீங்க. ஸோ இது வந்து உண்மையாக ரொம்ப சுவையான ஒரு உணவுப் பொருள், ஒரு ஸ்நாக். கொஞ்சம் வேலை அதிகம் இதுக்கு. ஸோ இந்த தடவை நான் உங்களுக்கு ஒரு வெஜிடேரியன் ஃபில்லிங் வச்சு அது செய்து காட்டியிருக்கேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு விரும்பிய ஃபில்லிங் நீங்கள் அதில் போடலாம். இப்போ ஃபிஷ் போடலாம், அப்படி இல்லைன்னா மீட்டோ சிக்கனோ எது வேணாலும் நீங்கள் போடலாம். டியூனா ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது கேனில் வர்ற டியூனா உபயோகப்படுத்தி நீங்கள் மிக்சர் செய்தீங்கன்னா அது ரொம்ப சுவையாகவே இருக்கும். ஸோ எல்லாரும் இதை தயவு செய்து ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். ட்ரை பண்ணிட்டு எல்லாரும் இது எப்படி வந்தது, உங்களுக்கு அது பிடிச்சிருக்கான்றதை வந்து தயவு செய்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் நாங்கள் சந்திப்போம். இதே போல ஒரு அருமையான ரெசிபியோட, அருமையான உணவு பதார்த்தத்தோட உங்களை நான் என்ன சமையலோ நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரை மிக்க நன்றி.